சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க பணம் முக்கியம் இல்லைன்னு. அது முக்கியம் என்பதனாலதான் தேவன் அதை குறித்தும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உபாகம் 8:18, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நல்லா அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர்னு சொல்லல, ஐஸ்வர்யத்தை விட பெரிய ஒரு காரியத்தை கொடுக்கிறவர் சொல்லிடுச்சு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் எதுங்க பெருசா? ஐஸ்வர்யமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனா? சிலர்கிட்ட ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. மிகப்பெரிய ஒரு பணக்காரர், கிட்டத்தட்ட அவருடைய எல்லா சொத்தையுமே ஒட்டுமொத்தமா கொடுத்துட்டாரு, சேரிட்டிக்கு தானம் தர்மமா கொடுத்துட்டாரு. எல்லாம் யோசித்தான், ஐயோ பெரிய சொத்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, எல்லாம் போச்சுன்னு. திரும்ப அப்படியே மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அந்த பண விஷயத்துல அதை சம்பாதிக்கிறது, அதுல பெருக்கிறதுல ஒரு டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு. சிலர் தலையில இருக்கிறாங்க, எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்தையும் கோட்டை விட்டுறாங்க. தேவன் என்ன சொல்றாரு? நான் அந்த டேலண்ட்டை உனக்கு தரேன்றாரு.